இப்போ சில ஆண்கள் வந்து வேலை கிடைக்கல, அல்லது இன்னும் அதான் வேலை கிடைக்கலன்னு வச்சுக்கோங்க, வீட்டில் இருப்பாங்க. ஆனால் அப்போ கூட என்ன பண்ணுவாங்க, சமைக்கிற வேலை இதெல்லாம் செய்ய மாட்டாங்க. ஐயோ சும்மாவே இருக்காமே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது சமையல், ஏதாவது வீட்டில் உள்ள வேலைகளை செய்யலாம், வீட்டை பெருக்கலாம், சும்மாவே இருக்க கஷ்டமாக இருக்குது, நேரத்தை போக்குறது கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு வீட்டில் உள்ள வீட்டை பெருக்கலாம், துணியை துவைக்கலாம், அல்லது சமைக்கலாம். வீட்டிலே நிறைய வேலைகள் இருக்குது. அவ்வளோ இன்றைக்கி வீடுகளில் பார்த்திங்கன்னா அவ்வளோ வேலை, ஆனால் அதில் செய்யவே மாட்டாங்க. அவங்க ஏதாவது மொபைல் ஃபோனை பார்த்துட்ருப்பாங்க, டிவியை பார்த்துட்ருப்பாங்க. இந்த இந்த ஆனால் வீட்டில் உள்ள வேலைகளை மட்டும், நமக்கு வேலையே இல்லைன்னா கூட, பல வருடம் வேலை இல்லை என்றால் கூட, இப்போ வந்து வீட்டில் உள்ள வேலைகளை செய்ய மாட்டாங்க. ஓய்வு எடுக்கிற ஆண்கள், ஓய்வு பெற்று விட்டார்கள்னு வச்சுக்கோங்க. இப்படிப்பட்ட ஆண்கள் அதாவது வேலை, ஒரு இளமை பருவத்தில் வேலை இல்லை அப்படின்னா கூட, அந்த ஆண்கள் ஒரு இளைஞர்களாக இருந்தாலும் சரி, அல்லது வந்து ஒரு கல்யாணம் ஆன பிறகு வந்து வேலை இல்லை, ஒரு வேலையை விட்டுட்டாங்க, இன்னொரு வேலையை தேடிட்டு இருக்காங்க, அப்போ வந்து பல மாதமாக தேடி அப்போ கூட சும்மா இருப்பாங்க, ஆனால் வீட்டில் உள்ள வேலையை செய்ய மாட்டாங்க. அதுபோல் இப்போ வந்து ஒரு ஆண் வந்து ஓய்வு பெற்று விட்டான், வேலையிலேருந்து ஓய்வு பெற்று விட்டான், அப்போ ஈசி சேரில் உட்காந்துக்கிட்டு அப்போ கூட வீட்டில் உள்ள வேலையை செய்ய மாட்டாங்க. அந்த வீட்டில் உள்ள வேலையை நான் செய்யக்கூடாது, ஆண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்யணும். அதாவது ஆண்கள் செய்யக்கூடாது, பெண்கள் செய்யணும் அப்படிங்கிற அந்த புத்தி தான் அது. பெண்கள் தான் செய்யணும், அது ஆண்கள் செய்யவே கூடாது அப்படிங்கிற அந்த ஆண் சர்வாதிகார மனப்பான்மையை பாதுகாப்பதற்காக. அதுபோல் பெண்களும் என்ன பண்ணுவாங்க, ஆண்கள் என்னதான் சும்மாவே இருந்தாலும் பல வருஷம் அந்த வேலையை மட்டும் செய்ய விடவே மாட்டாங்க. ஏன்னா அது பெண்கள் தான், நாங்கள் தான் செய்வோம், நீங்கள் செய்யக்கூடாது, செய்ய விட மாட்டோம், நீங்கள் வெளியில் உள்ள வேலையைத்தான் செய்ய வேண்டும், பணத்தை தேடுகிற வேலையை நீங்கள் செய்யுங்கள், சமைக்கிற வேலையை, வீட்டில் உள்ள வேலையை நாங்கள் செய்கிறோம், நாங்கள் பார்த்து கொள்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பெண்கள் என்ன பண்ணுவாங்க, பிடிவாதமாக அதை செய்ய விட மாட்டாங்க. அதனால் ரெண்டு பேருமே பொறுப்பு தான், இதோ ஆண்கள் தான் அப்படின்னு கிடையாது. பெண்களும் ரெண்டு பேருமே ரெண்டு பேருடைய மனநிலையிலும் மாற்றம் ஏற்பட வேண்டும். ஒரு பெண் என்ன நினைக்கணும் அப்படின்னா, ஆணும் இந்த வேலையை செய்யணும், வாங்க செஞ்சு கொடுங்க, செய்யவே மாட்டேன்றாரு, அந்த கோபம் இருக்கணும். அந்த கோபம் இல்லாத வரைக்கும் ஆண் சோம்பேறியாக தான் இருப்பான். வெறும் ஆணுக்கு மட்டும் மனமாற்றம் வந்தால் போதாது, பெண்ணிற்கும் மனமாற்றம் ஏற்பட வேண்டும். ஏன்னா அந்த பிரச்சனைக்கு ரெண்டு பேருமே காரணங்கிறதுனால மனமாற்றம் என்பது ஆண் பெண் இருவருக்கும் ஏற்பட வேண்டும். அப்போ தான் அங்கே வந்து நடக்கும். வெறும் பெண்ணுக்கு ஏற்படாது மனமாற்றம். ஆணுக்கு மட்டும் வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும்னு நினைக்கும்போது பெண்ணிடமிருந்து அதுக்கு வரவேற்பு இல்லை, அதை அனுமதிக்க மாட்டேங்கிறாங்க. அப்படின்னா அது ஒரு போராட்டமாக இருக்கும். ஆண் அந்த வீட்டில் உள்ள வேலைகளை செய்யும்போது அது ஒரு பெரிய போராட்டமாகவே இருக்கும். அந்த மனைவிக்கும் அந்த ஆணுக்கும் இடையில் ஒரு போராட்டமாகவே இருக்கும். இல்லை எப்போ செஞ்சாலும் சரி, பல வருடம் ஆண் செய்ய முயற்சி செஞ்சாலும் அந்த பெண் என்ன பண்ணுவாள், வீட்டில் உள்ள வேலைகளை செய்யாத அந்த மாதிரி தேஞ்சு போன ரெக்கார்டு மாதிரி அந்த மாதிரி தான் அவங்க சொல்லிகிட்டு இருப்பாங்க. அதனால் இந்த ரெண்டு பேருக்கும் மனமாற்றம் ஏற்படணும். நம்ம செய்கிற சரிதான் அப்படிங்கிறது ஆணுக்கு தெரியணும், பெண்களும் வரவேற்கிறாங்க, இது பெண்களுடைய வேலை இல்லை, செய்யும்போது ஒரு தன்னம்பிக்கை ஏற்படும், ஒரு சுய மதிப்பீடு ஏற்படும், நம்மளை பற்றி ஒரு மரியாதை ஏற்படும். வீட்டில் உள்ள வேலைகளை நாம் செய்யும்போது நாம் தானே அந்த வீடு, நமக்காக தானே அந்த வீடு, நாம் தானே அந்த வீட்டை பயன்படுத்துகிறோம், நம்மளால் தானே, நமக்காக தானே அங்கே ஒரு வேலை நடக்கிறது. அப்படி இருக்கும்போது அதை நாம் செய்யும்போது அது ஒரு நியாயம், அதான் நீதி, அதான் நேர்மை, அதான் உண்மை. அப்படி இருக்கும்போது அதை செய்யும்போது நமக்கு ஒரு சுய மரியாதை ஏற்படும், ஒரு நியாயத்துக்கு கட்டுப்படுறோம் அப்படிங்கிற. இல்லைன்னா நீ அநியாயக்காரனாக தான் இருப்ப, நீ அதை செய்யலைன்னா நீ ஒரு அநியாயக்காரனாக தான் இருப்ப. ஒரு நேரத்தை எப்படி கடத்தணுங்கிறதே உனக்கு தெரியலங்கிறது தான். பல வருடம் வேலை இல்லைப்பா, அல்லது வேலையே இருக்கட்டுமே, வீட்டுக்கு வந்தால் ஒரு வேலையை வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும். வீட்டில் வந்தால் அப்போ செய்யும்போது தான் ஒரு நேரத்தை கடந்து, வீட்டில் வந்தாலே மொபைல் ஃபோன் டிவி தான் ஆண்களுக்கு, வேறு எதையும் செஞ்சிடக்கூடாது. சாப்பிடணும், சின்ன தட்டை கூட கழுவக்கூடாது, அப்புறம் குளிக்கணும், கழுவணும், இதுதான். இதை தவிர வேறு ஒன்றும் பண்ணிடக்கூடாது, மொபைல் ஃபோன் தான் பார்க்கணும். இதுதான் பொழுதுபோக்கு. வீட்டுக்கு வந்தோடனே பார்த்த நிகழ்ச்சியை பார்த்துட்டு கிடக்கிறது, இப்படி இந்த மாதிரி பண்ணுவாங்களே தவிர அந்த நேரத்தை மிச்சப்படுத்தி வீட்டில் உள்ள வேலையை செய்வோம். அப்போ மனசில் என்ன ஏற்படுது, ஒரு பயங்கர தன்னம்பிக்கை ஏற்படும். நாமளும் ஒரு தகுதியான ஒருத்தர் தான், நியாயமான ஒருவர் தான் நாம் வந்து ஒரு அநியாயத்தனமான நடைமுறையான ஆண் சர்வாதிகாரம், பெண்ணடிமைத்தனத்தை நாம் விரும்பவில்லை, சமத்துவத்தை விரும்புகிறோம். சமத்துவத்தை விரும்புகிற அளவுக்கு நமக்கு ஒரு தகுதி இருக்குது அப்படின்னா வீட்டில் உள்ள வேலைகளை செய்யணும். அப்படி செய்கிற வழக்கம் இருக்குல்ல. அப்போ அது எப்படி ஏன் இல்லாமலே போகுது அப்படின்னா, தனித்தனி வீடு இல்லை. ஒரு குடும்பம்னா தனித்தனி, ஒரு வீட்டுக்குள்ளே ஒரு குடும்பம் நடக்குது, அது தப்பு, மிகப்பெரிய தப்பு.
ஒரு ஒரு வளாகம் இருக்குது, ஒரு காம்பவுண்ட் இருக்கணும், தனித்தனி வீடு இருக்கணும். 8 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா உனக்கு தனி வீடு. 8 வயசு வரைக்கும் அந்த அப்பா அம்மா வந்து தனது குழந்தைகளுக்கு என்ன கற்றுக் கொடுக்கணும்? 8 வயசுக்கு அப்புறம் நீயாவே உனது வீட்டை நிர்வகிக்க வேண்டும், உனது உணவை நீயே சமைக்க வேண்டும், உனது உனது துணியை நீயே துவைக்க வேண்டும். அதற்கான பயிற்சியை தான் 8 வயசுக்குள்ளே கொடுத்துடணும். அப்போ தான் 8 வயசுக்குள்ளே ஒரு குழந்தை தனது தாய் தப்பனோட இருக்கணும், ஒரே ஒரே வீட்டுக்குள்ளே 8 வயசுக்குள்ளே. அல்லது நீங்கள் 10 வயசு வரை கூட வச்சுக்கலாம், 8 வயசு போதும். ஏன்னா குழந்தைகள்லாம் நம்ம நினைக்கிறோம் அவங்களுக்கு என்ன தெரியும் பிஞ்சு கைகள் அப்படின்னு நினைக்கிறோம். நீங்கள் வந்து குழந்தை தொழிலாளர்களை பாருங்கள், செமையாக வேலை பார்ப்பாங்க. அப்போ அவங்களுக்குள்ள அப்படியே ஒரு திறமை இருக்குது. நம்ம அவங்கள வந்து தொழிலாளராக போகணும்னு நம்ம சொல்லக்கூடாது. ஆனால் வீட்டுக்குள்ளே இருக்கிற வேலைகளை செய்யணும்ல. குழந்தைன்னு சொல்லிட்டு வீட்டுக்குள்ளே உன்னுடைய ஆடைகளை நீ துவைக்க கற்றுக்கோ, 5 வயசுலேருந்து கற்றுக்கோ, உனது உணவுகளை நீ சமைக்க கற்றுக்கொள், உனது இருப்பிடத்தை நீ தூய்மை செய்ய கற்றுக்கொள். அப்போ தான் தெரியும் குழந்தைகளுக்குள்ளே இவ்வளோ திறமையா அப்படின்னு. பயங்கரமாக யோகாசனம்லாம் பண்ணுறாங்க, குழந்தைகளுக்கு பயங்கர திறமை இருக்குது, ஜிம்னாஸ்டிக்லாம் பண்ணுறாங்க. அப்பேற்பட்ட திறமையை வந்து ஒரு குழந்தைகளுக்கு இருக்கும்போது அவங்களுக்கு நம்ம வந்து கடினமான பயிற்சி வீட்டில் கொடுக்க போகிறதில்ல. உனது உணவை நீ சமைத்துக்கொள், உனது ஆடையை நீ துவைத்துக்கொள், உனது இருப்பிடத்தை நீ தூய்மை செய்ய கற்றுக்கொள். 8 வயசில் நீ கொஞ்சம் கம்மியாக பண்ணலாம், 10 வயசில் நீ இன்னும் சிறப்பாக பண்ணலாம். அதனால் இந்த பயிற்சியை தான் ஒரு தனித்தனி வீடு இருக்க வேண்டும். ஒரு குடும்பம் என்றால் தனித்தனி வீடு இருக்க வேண்டும். 4 பேர் இருக்காங்க, அப்பா அம்மா 2 குழந்தைகள் 8 வயசுக்கு மேலே இருக்காங்க அப்படின்னா 4 தனித்தனி வீடுகள். அவரவருக்கு அந்தந்த வீட்டுக்குள்ளே கழிவறை, குளியலறை, படுக்கறை எல்லாமே இருக்கணும். ஒரு வீடுனாக்கா அவங்கவுங்க அந்த வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. ஒரு கணவனுடைய வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. குழந்தையோட மகனோட வீட்டுக்கு 8 வயசுக்கு மேலே ஆச்சுன்னா மகனோட வீட்டுக்குள்ளே அம்மா அப்பா யாரும் போகக்கூடாது, மகளோட வீட்டுக்குள்ளேயும் போகக்கூடாது, மகளோ தனது அப்பா அம்மா வீட்டுக்குள்ளே போகக்கூடாது. இப்படி ஒருவர் வீட்டுக்குள்ளே இன்னொருத்தர் போகக்கூடாது. அப்போ தான் அவரவர் வேலையை அவரவரே செய்வதற்கான கட்டாயம் ஏற்படும், ஒரு நிர்பந்தம் ஏற்படும், நெருக்கடி ஏற்படும். அவரவர் வேலையை அவரவரே செய்யணும். அப்போ கணவன் மனைவி 2 பேரும் உடலுறவு எப்படி வச்சுப்பாங்க? கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாதுன்னா 2 பேரும் உடலுறவு எப்படி வச்சுப்பாங்க அப்படின்னா அதுக்குன்னு தனி ஒரு வீடு அந்த குடும்பத்துக்குள்ளே இருக்கணும். இப்படி தான் ஒரு குடும்பம் என்பது செயல்பட வேண்டும். இப்படி செயல்பட்டால்தான் பெண்ணடிமைத்தனம் என்பது இல்லாமல் போகும். வீட்டில் உள்ள எல்லார் வேலையும் பெண்கள் மேலே இழிச்சவங்க எளிமையாக இருக்காங்க, ஈஸியாக இருக்குன்னு சொல்லி அவங்க தலை மேலே உட்கார வைக்கிறது. அப்புறம் உடனே பெண்கள் நாங்கள் எல்லா வேலையும் செய்கிறோம், நான் வெளியே வேலைக்கு போக மாட்டேன், உன் வருமானத்தில் எனக்கு பங்கு கொடு அப்படின்னு ஆண்கள் தலையில் பெண்கள் கை வைக்கிறது. ஒருத்தர் 2 பேரும் ஏமாற்றிக்கிட்டு திருடங்களாக இருக்கிறது. இந்த நடைமுறைக்கெல்லாம் நம்ம முற்றுப்புள்ளி வைக்கணும்னா அதுக்கு ஒரே வழி, தனித்தனி வீடு ஒரு குடும்பத்துக்குள்ளே ஒரு காம்பவுண்டுக்குள்ளே. இது எங்கள் குடும்பம் அப்படின்னா உள்ளுக்குள்ளே 4 வீடு இருக்கும். எங்கள் குடும்பத்தில் 4 பேர் இருக்காங்க அப்படின்னா 4 வீடு அங்கே இருக்கும். 18 வயசு ஆயிடுச்சுன்னா குழந்தைகளுக்கு தனி குடும்பத்துக்கு போயிடணும். அவங்க அந்த குடும்பத்தை விட்டு வெளியேறி தனி குடும்பத்திற்கு போய்விட வேண்டும் 18 வயசு ஆயிடுச்சுன்னா. அப்புறம் அந்த அவங்களுடைய காதல் விவகாரம் 18 வயசுக்குள்ளே அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். 18 வயசுக்கு மேலே அந்த குழந்தைகள் தங்களை கட்டுப்படுத்தி கொள்கிறவர்களாக உரிமை பெறுகிறார்கள். 18 வயசுக்கு அப்புறமும் அப்பா அம்மா கூட இருந்தால் அப்பா அம்மாவோட தலையீடு அதிகமாக இருக்கும், தொந்தரவுகள் அதிகமாக இருக்கும், சுதந்திரமாக செயல்பட விட மாட்டாங்க, சுதந்திரமாக சிந்திக்கவும் முடிவெடுக்கவும் விட மாட்டாங்க. அதனால் அந்த குழந்தைகள் எப்படி பண்ணணும்? தனியாக இன்னொரு குடும்பத்துக்கு போயிடணும். அந்த தனி குடும்பத்துக்கு போயிடணும். ஒரு மகள் 18 வயசு ஆயிடுச்சு, ஒரு மகளுக்கு 18 வயசு ஆயிடுச்சு, அவள் தனியாக ஒரு குடும்பம், அந்த குடும்பத்துக்கு பக்கத்தில் ஏதாவது தனி வீடு இருக்கணும். அதெல்லாம் நம்ம வந்து அரசாங்கமே கட்டி கொடுக்கணும். ஒரு குடும்பம் இப்படித்தான் இருக்க வேண்டும், ஒரு அளவு இருக்கணும், எல்லா வீடும் ஒரே அளவு இருக்கணும். இந்த மாதிரி உன் வீடு பெருசு, என் வீடு சின்ன, உன் இஷ்டத்துக்கெல்லாம் வீடு கட்டிகிட்டு இருக்கக்கூடாது. இப்போ பறவைகளோட கூடு பாருங்கள், ஒரு காக்காவோட கூடு ஏற்றத்தில் பெருசும் சின்னதுமாக இருக்குது, எல்லாமே ஒரே மாதிரி இருக்குது. குருவியோட கூடு பெருசு சின்னமாக இருக்குது, இல்லை எல்லா கூடும் ஒரே மாதிரி இருக்குது. அப்போ மனிதர்களுடைய வீடு மட்டும் எப்படி இருக்குது? மனிதர்களுக்கு பல பேருக்கு வீடு இல்லை, பல பேர் வாடகை வீடு, பல பேர் சின்ன வீடு, பெரிய வீடு, ஓட்டு வீடு, குச்சி வீடு, குடிசை வீடுன்னு இருக்காங்க. ஏன் இந்த ஏற்றத்தாழ்வு? அப்போ அவங்கவுங்க பொறுப்பில் மக்களோடைய உங்கள் விருப்பம் போல் விட்டதுனால தான் அரசாங்கம்னா அப்புறம் எதுக்கு தான் இருக்குது? அரசாங்கம் என்ன பண்ணும் அப்படின்னா மனிதர்களுக்கு இதுதான் குடும்பம், இதுதான் வீடு, இப்படித்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி வீடுகளை கட்டி கொடுக்கணும். அரசாங்கம் கட்டி கொடுத்த வீடுகளில் வாடகை கொடுத்து மனிதர்கள் வாழணும். அப்போ வீடு கட்டணுங்கிற கவலை, அந்த லட்சியம், அதுக்காகவே நான் வீடு கட்டுறதுக்காகவே உழைச்சிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு சொல்லி 60 வயசு வரைக்கும் உழைக்கிறாங்க. வாழ்க்கையெல்லாம் அனுபவித்து முடிஞ்சு போன காலத்தில் வீட்டை கட்டி அப்போ எதுக்கு இதெல்லாம்? அர்த்தம் இல்லாமல்
வீடு கட்டுவதே லட்சியமாக வச்சுக்கிட்டு வாழ்ந்துட்டு இருக்காங்க. அப்போ இதெல்லாம் தடுக்கணும் அப்படின்னா அரசாங்கமே வீடு கட்டி கொடுத்துட்டா அப்போ உன்னுடைய லட்சியம் என்ன? நீ உன்னுடைய லட்சியம் என்னன்னு இப்போ கேட்டால் எனக்கு வீடு கட்டணும் அப்படின்னு தான் லட்சியம். அதற்காகவே நான் உழைக்கிறேன், அதற்காகவே லோன் வாங்குறேன், அதற்காகவே இஎம்ஐ கட்டுறேன். அப்போ அப்படின்னா சரி, இப்போ அரசாங்கமே உனக்கு வீடு கட்டி கொடுத்துருது, ஒரு நியாயமான வாடகை மட்டும் வாங்குகிறது அப்படின்னு வச்சுக்கோங்க. அப்போ உன்னுடைய லட்சியம் என்ன? ஆமாம்ல, இப்போ எனக்கு லட்சியம் என்ன? என் பிள்ளைகளுக்கு கல்யாணம் பண்ணணும் அப்படின்னா கல்யாணங்கிறது வந்து காதல் கல்யாணம் தான் பண்ணணும் 18 வயசுக்கு மேலே, அதுவும் மண்டபங்களில் வச்சுலாம் பண்ணக்கூடாது. ஒரு கல்யாணத்துக்கு 50 பேர் தான் வரணும் அப்படின்னா அப்போது அப்படியா, அப்போ கல்யாணங்கிறது பெரிய விஷயமே இல்லை, காதல் பண்ணிவிட்டு அவங்க கல்யாணம் பண்ண போகிறாங்க, கல்யாண மண்டபத்தில் பண்ணக்கூடாது. அப்போ அவங்கவுங்களுக்கு காதல் பண்ணும்பொழுது காதலுக்கு கல்யாணம் பண்ணும்போது அது அவங்க முடிவு பண்ணிக்க போகிறாங்க. அப்படிங்கும்போது அப்போ பெற்றோர்களுக்கு கல்யாணங்கிறது இப்போ சர்வசாதாரணமாச்சு. அப்போ உன்னுடைய லட்சியம் என்ன? கல்யாணம் பண்ணணும், வீடு கட்டணுங்கிறது உன்னுடைய லட்சியம் அப்படின்னா வீடை கவர்மெண்ட் கட்டி கொடுத்துருது, கல்யாணத்தை எளிமையாக பண்ணணும் அது அப்படிங்கும்போது அப்போ உன்னுடைய லட்சியம் என்ன? ஆமாம்ல, அப்போ ஒன்றுமே இல்லைல்ல, அப்போ ஏதாவது ஒரு லட்சியம் வச்சுக்கணும் அப்படி. அதனால தான் இங்கே வந்து வீட்டை வந்து இப்போ அவங்கவுங்களே கட்டிக்கிறதுனாலையும் கல்யாணம் இந்த நிச்சயதார்த்தம், பிறந்தநாள் விழா இதெல்லாம் மக்கள் பெரிய அளவில் கொண்டாடுறதுனாலையும் வேறு எந்த லட்சியமும் அவங்களுக்கு இல்லாமல் போயிடுது. இதுவே அவங்களுடைய லட்சியமாக மாறிவிடுகிறது. இதுவே மிகப்பெரிய பாரங்களாக மாறி இப்படி தான் கொண்டாடணும் அப்படின்னு ஒரு கருத்து கட்டமைக்கப்படுகிறது. ஒருத்தர் பார்த்து அவங்க அப்படி கொண்டாடுறாங்க, நாம் அப்படி கொண்டாடணும், இவங்க எல்லாரும் அப்படி கொண்டாடுறாங்க, நாமளும் அப்படி தான் கொண்டாடணும் அப்படிங்கிற ஒரு கருத்து வந்து மக்கள் மனதில் திணிக்கப்படும் பொழுது அது மிக கடினமாக இருந்தாலும் கடன் வாங்கியாவது அவங்க அப்படி தான் கொண்டாடுறாங்க. அதுக்காக அவங்க கஷ்டப்படுறாங்க, கடன் வாங்குறாங்க, அவஸ்தைப்படுறாங்க. அப்போது இந்த மாதிரி அதுவே அவங்களுக்கு லட்சியமாக மாறிவிடுகிறது. அதனால் அதை வந்து எளிமைப்படுத்தணும். வீடை வந்து கவர்மெண்ட்டே கட்டி கொடுத்துடணும். அளவான வீடு, எல்லாத்துக்கும் ஒரே வீடு தான், நீ ஏழை பணக்காரன் வித்தியாசம் இல்லாமல் எல்லாத்துக்கும் ஒரே அளவான வீடு கட்டி கொடுத்துடணும். ஆனால் ஒரு குடும்பம் அப்படி கட்டி கொடுக்கப்படுகிற வீடு எப்படி இருக்கணும் அப்படின்னா ஒரு குடும்பத்தில் எத்தனை பேர்கள் இருக்கிறாரு. இப்போ எப்படி வீடு கட்டணும் அப்படின்னா தனியாக ஒரு வீடு மட்டும். இப்போ வந்து 18 வயசுக்கு மேலே ஒருத்தர் ஆயிடுச்சாருன்னா அவர் தனியாக போயிடணும், தனி குடும்பம், அவ்வளோதான். அது வரைக்கும் தான் நீ அப்பா அம்மாவோட கட்டுப்பாட்டில் இருக்கணும். பக்கத்தில் ஏதாவது தனியாக ஒரு வீடு இருக்கும், அங்கே போயிடணும். அப்பப்போ நீ அப்பா அம்மா வந்து சந்திச்சிக்கலாம், அந்த மாதிரி தனியாக போயிடணும். அதுபோல் கல்யாணம் ஆன பிறகு அவங்க 2 வீடுகள் இருக்கிற ஒரு காம்பவுண்டுக்கு போயிடணும். 2 வீடுகள் கணவன் மனைவி, அப்புறம் கணவன் மனைவி இருவரும் சந்தித்து கொள்கிற அப்போ அவங்க 3 வீடு இருக்கும். கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது. இப்போ கணவன் மனைவி உடலுறவு எங்கே வச்சுப்பாங்க, அதுக்குன்னு தனி வீடு அந்த காம்பவுண்டுக்குள்ளே இருக்கணும். அப்போ கல்யாணமானவங்களுக்கு 3 வீடு இருக்கிற ஒரு காம்பவுண்டு அதை அவங்களுக்கு கொடுத்துடணும். இதெல்லாம் கவர்மெண்ட் ரெடியாக வச்சுருக்கணும். நீ அந்த 3 வீட்டு காம்பவுண்டுக்கு போயிடு. நீ இப்போ 18 வயசு மேலே ஆயிடுச்சுல, நீ தனி வீட்டு காம்பவுண்டுக்கு போயிடு. தனி வீடு காம்பவுண்டுக்கு பக்கத்தில் அலாட் பண்ணியிருக்க அங்கே போயிடு. எப்போ இங்கே ஏற்கனவே வீடுகள் கட்டி வைக்கப்பட வேண்டும். 4 வீடுகள். இப்போ எனக்கு வந்து நான் வந்து கணவன் மனைவியாக இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு 3 வீட்டு காம்பவுண்டில் இருக்கிறோம். இப்போ எங்களுக்கு ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அப்போ 3 பேர் ஆக போகுது. குழந்தை பிறந்து 8 வயசு ஆகிற வரைக்கும் நீ உன் கூட தான், அப்பா அம்மா கூட தான். 8 வயசுக்கு மேலே அவங்களுக்கு இன்னொரு வீடு கொடுக்கப்படும். அப்போ வந்து ஒரு கல்யாணம் ஆன கணவன் மனைவிக்கு வந்து 3 வீடு கணவனுக்கு தனி வீடு, மனைவிக்கு தனி வீடு, அப்புறம் கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியம் வைத்து உள்ளவருக்கு ஒரு தனி வீடு. அப்புறம் இப்போ இன்னொரு குழந்தை பிறந்துச்சு, அந்த குழந்தைக்கு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. அப்போ அந்த குழந்தைக்கு இன்னொரு தனி வீடு அந்த குடும்பத்தில் கொடுக்கணும். அப்படிங்கும்போது 4 வீடு அவங்களுக்கு தேவைப்படுகிறது. அப்போ 4 வீடு இருக்கிற காம்பவுண்டு அவங்களுக்கு ஒதுக்குங்க, இந்த இடத்த காலி பண்ணுங்கள். 4 வீடு எங்கே இருக்குதோ அந்த காம்பவுண்டுக்கு நீங்கள் போயிடுங்க அப்படின்னு சொல்லிட்டு அரசாங்கம் அந்த வீடுகளை கட்டி கொடுத்து ரெடியாக வச்சுருக்கணும். நிறைய வீடுகள் இங்கே இருக்கணும். 4 வீடு காம்பவுண்ட் வீடு, எல்லா மக்கள் மாறிக்கிட்டே இருக்கணும். ஒரே வீட்டில் இது என்னுடைய வீடுன்னு சொல்லிட்டு நங்கூரம் போட்டுக்கிட்டு ஒரே வீடு, நீ நிலமோ பத்திரமோ, அதாவது நிலம் வீடு கட்டுறது இதெல்லாம் வந்து தனிநபர்கள் வாங்கக்கூடாது. ஒரு தனிநபர்கள் நிலத்தை சொந்தம் கொண்டாடக்கூடாது, அது அரசாங்கத்திற்கு சொந்தமானது. தனிநபர்கள் வீடை கட்டக்கூடாது, அரசாங்கம்தான் கட்டி கொடுக்கும். ஒரே அளவான வீடுகளை அரசாங்கம் கட்டி கொடுக்கும். இப்படி இந்த மாதிரி தான் வந்து அரசாங்கம் ரெடியாக கட்டி வச்சுருக்கணும், நிறைய கட்டி வச்சுருக்கணும். ஒரு கிராமமாக தான் இருக்கணும், தவிர நகரங்கள்லாம் உருவாக ஒரு அரசாங்கம் அனுமதிக்கக்கூடாது. ஒரு கிராமம்னா இவ்வளோ தான் பரப்பளவு, இந்த பரப்பளவில் முடிஞ்சிச்சா, மக்கள் தொகை முடிஞ்சிச்சா, அடுத்து இன்னொரு கிராமத்தை உருவாக்குங்க. எப்போவுமே இப்போது ஒரு வீட்டுக்கு எல்லை இருக்குது, அந்த வீட்டில் ஆட்கள் பெருகிட்டாங்கன்னா அந்த எல்லையை விரிவுபடுத்த முடியுமா? முடியாதுல்ல. அப்போ இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறீங்க. ஒரு வீட்டில் 4 பேர் இருக்கும்போது ஒரு வீட்டில் இருக்கீங்க, அதுவே 5 பேர் 6 பேர் ஆச்சுன்னா இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறீங்க. உங்கள் காம்பவுண்ட் சவரை விரிப்படுத்த முடியாது, பக்கத்தில் வீடு இருக்குது அப்படிங்கும்போது இன்னொரு வீட்டுக்கு தானே போகிறீங்க. அப்போது வந்து ஒரு கிராமங்கிறது அதுக்கு ஒரு எல்லை இருக்கணும். ஒரு கிராமத்தோட மக்கள் தொகை இவ்வளோ தான் இருக்கணும்னு இருக்கணும்.
உதாரணத்துக்கு ஒரு 4000 பேர் தான் ஒரு கிராமத்தில் இருக்கணும், அதுக்கு மேலே இருக்கக்கூடாது. அதுக்கு மேலே ஆயிட்டாங்க அப்படின்னா அப்புறம் இன்னொரு கிராமத்தை உருவாக்குங்க. நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா, கிராமத்தில் வந்து மக்கள் தொகை அதிகமாகுது, அது எல்லையை விரிவெடுத்துகிட்டே போகிறீங்க, அது நகரமாக மாறுது. அப்போ நகரத்தில் மக்கள் தொகை அதிகமாகிட்டே போகிறாங்க, அது எல்லையை விரிவுபடுத்துறீங்க, மாநகரமாக போகுது. அதனால் நகரமோ மாநகரமோ உருவாக நம்ம அனுமதிக்கவே கூடாது. கிராமமாக தான் இருக்கணும். கிராமத்தில் தான் உறவுமுறை சிறப்பாக இருக்கும், வாழ்க்கை அமைதியாக இருக்கும். கிராமத்தில் தான் சாக்கடைகள் கிடையாது. அப்புறம் வந்து செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறதுலாம் எங்கே வருது? நகரத்தில் வருது. எந்த கிராமத்துலையாவது செப்டிக் டேங்கை க்ளீன் பண்ணுறாங்களா பாருங்கள். எந்த கிராமத்துலையாவது செப்டிக் டேங்கு, அதாவது செப்டிக் டேங்க்னா பொதுவாக சாலையில் இருக்கிற செப்டிக் டேங்கில் தான் அதை க்ளீன் பண்ணுறதுக்காக உள்ளே புகுந்து அதை அடப்பெல்லாம் சரி பண்ணுவாங்க. மற்றபடி வீட்டில் இருக்கிற கக்கூஸ் செப்டிக் டேங்கை யாரும் இறங்கி எல்லாம் எப்போவுமே க்ளீன் பண்ண மாட்டாங்க. அப்படின்னா இன்றைக்கும் நகரத்தில் பொது சாலைகள் இருக்கிற அந்த செப்டிக் டேங்க் அதை அடப்பை க்ளீன் பண்ணுறதுக்கு மனிதர்கள் இறங்குறாங்க. அப்படின்னா ஒரு கிராமத்தில் அப்படி ஒரு நிகழ்வு நடக்காது. கிராமத்தில் அப்படி ஒரு ஏற்பாடு தேவை இல்லை. அப்போ நம்ம வந்து மனிதர்கள் இது போன்ற இழிவு நிலையிலிருந்து விடுபட வேண்டுமென்றால் நகரம் என்பதே உருவாகி இருக்கக்கூடாது. நகரம் என்பதே தப்பு, நகரம் என்பதே ஒரு குற்றம், நகரம் என்பதே ஒரு நோய், மாநகரம் என்பது ஒரு மிகப்பெரிய நோய். நம்ம அதை இன்றைக்கி என்ன பண்ணுறாங்க, மாநகரத்தை விரிவுபடுத்திக்கிட்டே போகிறாங்க. சென்னையில் இவ்வளோதான் ஏன் மக்கள் தொகை, இப்போ கூட என்ன பண்ணலாம், சென்னையில் இவ்வளோதான் மக்கள் தொகை, இதுக்கப்புறம் யாரும் உள்ளே வரக்கூடாது, ஏன் நீ விரிவுபடுத்திட்டு போயிட்டே இருப்பியா, கடைசியில் பார்த்தா செங்கல்பட்டும் சென்னையும் உண்டாயிடும், அப்புறம் சென்னை மிகப்பெரிய மாநகரமாகிடும். அதுபோல் நான் உலகத்தில் இருக்க எல்லா பம்பாய் கல்கத்தா எல்லாமே அப்படி தான் அதோட விரிவுபடுத்திக்கிட்டே போடுறாங்க. அவ்வளோதான். நீ என்ன பண்ண அப்படின்னா, சென்னையில் இவ்வளோதான் மக்கள் தொகை, இதுக்கு மேலே யாரும் உள்ளே வரக்கூடாது. ஏன்னா உள்ளே விட்டுக்கிட்டே இருந்தால் அவன் பாட்டா வந்துக்கிட்டே இருப்பான், அடுக்குமாடி கட்டிக்கிட்டே இருப்பான், மக்கள் தொகை அதிகமாகிட்டே இருக்கும். அதோட சிஸ்டம், ட்ரைனேஜ் சிஸ்டத்தெல்லாம் நீ எப்படி தான் கண்ட்ரோல் பண்ணும்? அதனால தான் என்ன பண்ணுது, மழை பெய்யும் போது தண்ணி போகிறதுக்கு வழி இல்லாமல் அங்கங்கே அடைச்சிக்கிட்டு அந்த தண்ணி வெள்ளத்தில் மக்கள் மூழ்கடிக்கப்படுகிறார்கள். அதனால தான் நம்ம என்ன பண்ணோம், நகரங்களை உருவாக அனுமதிக்கக்கூடாது. இப்போ சென்னையில் பாருங்கள், பக்கத்தில் கடற்கரையே இருந்தால் கூட தண்ணீர் வடிந்து போக வழி இல்லாமல் அந்த சென்னை நகரமே பெரிய மழை வந்துன்னா மூழ்கி போகுது. அப்படின்னா அது காரணம் வந்து நம்ம இந்த என்ன தான் நீ சிறப்பாக திட்டமிட்டாலும் பெரிய மாநகரங்களை வந்து நீ வந்து நிர்வகிக்க முடியாது. மழை வந்தால் தண்ணியில் மூழ்க தான் செய்யும். ரொம்ப புத்திசாலியாக இருந்தால் தான், முன்னேற்பாட்டோட ஒரு ஜப்பானியர்களை போல இருந்தால் மட்டும்தான் ஒரு மழைநீர் வடிகால் திட்டத்தை சரிப்படுத்த முடியும். அதுக்காக நம்ம வந்து எல்லாரும் உலகத்தில் அப்படி இருக்க முடியாது. எல்லாராலையும் எது சாத்தியம் அப்படின்னு பார்க்கணும். எல்லாராலையும் ஒரு ஜப்பானியர்களை போல் மாற முடியாது எல்லாராலையும். அப்போ எல்லாருக்கும் எது தீர்வு, எளிதான தீர்வு எது? என்றைக்கும் நம்ம என்ன பண்ணுறோம், ஃபஸ்ட் ரேங்க் எடுக்கிறவங்கள பார்த்து சொல்லிவிட்டு அவங்கள ஃபாலோ பண்ணுன்றோம்ல. அதுபோல் ஜப்பானியரில் பாருன்னு சொல்லிட்டு நம்ம ஒன்று அவங்கள போல் மாற முடியும். அப்போ எல்லாருக்கும் எது எளிதாக அதை வந்து ஒரு தீர்வாக முன்வைக்கணும். அப்படின்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, ஒரு நகரம் இப்போ விழுப்புரம், மதுரைன்னா இவ்வளோ தான் மக்கள் தொகை, இதுக்கு மேலே மக்கள் தொகை உள்ளே வந்து குடியேறுவதற்கு நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். உள்ளவங்க காலி பண்ணி வெளியூருக்கு போனாங்கன்னா அந்த இடத்த நிரப்புறதுக்காக வெளியிலேருந்து மக்களை உள்ளே கொண்டு வாங்க. இதுக்கு மேலே மக்கள் கிடையாது, இதுக்கு மேலே நீ குடியிருக்கணும்னா நீ வெளியே வேற எங்கேயா தான் போகணும். அந்த மாதிரி ஒரு இவ்வளோ தான் மக்கள் தொகை அப்படின்னு சொல்லி இதுக்கு மேலே நாங்கள் அனுமதிக்க மாட்டோம். அப்போ அந்த நகரம் பெருசாகாது, மாநகரம் பெருசாகுது. உனக்கு மதுரைக்கு வந்தே ஆகணுமா, சரி மதுரையை விட்டு வெளியே யாராவது போகிறான்னா அப்போ அவங்கள அனுப்பிச்சிட்டு அந்த இடத்துக்கு 2 பேர் போயிட்டாங்கப்பா, அல்லது 100 பேர் மதுரையிலேருந்து வெளியேறுறாங்க, வெளியூருக்கு போகிறாங்க, சொந்த ஊருக்கு போகிறாங்க. அப்போ 100 பேருக்கு இங்கே வேக்கண்ட் இருக்குது மதுரையில். அப்போ அந்த 100 பேரை உள்ளே கொண்டு வந்து உட்கார வைங்க. அதுபோல் சென்னையில் வந்து இந்த வருடம் ஒரு 1000 பேர் வெளியே போகிறாங்கப்பா, வெளியூருக்கு போகிறாங்க, அவங்க வெளியூரில் போய் செட்டில் ஆக போகிறாங்க அப்படின்னா காலி பண்ணிவிட்டு, அப்படின்னா இங்கே 1000 பேருக்கு சென்னையில் வேக்கண்ட் இருக்குது. யாருக்கெல்லாம் சென்னையில் வரணும்னு விருப்பம் இருக்கோ அந்த மாதிரி. அப்போது சென்னையிலோட மக்கள் தொகை எப்பவும் ஒரே மாதிரி தான் இருக்கும். அப்போ மக்கள் தொகைங்கிறது எப்போ, உதாரணத்துக்கு சென்னையில் மக்கள் தொகை 1 கோடி தான்ப்பா, எப்போ என்றைக்குமே கூடாது, இவ்வளோ தான். அப்போ இருக்கிற செட்டப்பை நம்ம சரியாக வச்சுக்கலாம். கூடிக்கிட்டே போவோம், பெருகிக்கிட்டே போவோம் அப்படின்னா அதை வைக்கிறதுக்கு என்ன பண்ணுறது, இதை பண்ணுறது, அது பிரச்சனைகள் அதிகமாகிட்டே போகும். எப்படிடா சமாளிக்கிறது, மொழி பெந்திக்கிட்டே போகும். இதுதான்ப்பா மக்கள் தொகை, இதுதான் அவங்களோட தேவை, இவ்வளோ தான் தேவை, இதை எளிமைப்படுத்தியாச்சு, இதை விட எளிமைப்படுத்துறதுக்கு ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாதிரி ஒரு ஏற்பாடு நம்ம வச்சுருக்கணும். அப்போ நம்ம எதுக்கு வரோம் அப்படின்னா, ஒரு குடும்பம்னா எப்படி இருக்கணும் அப்படின்னா, அரசாங்கம் வந்து குடும்ப அமைப்பு வீடுகளை கட்டி கொடுக்கணும். மனுஷங்களே வீடு கட்டக்கூடாது. அப்புறம் அப்படி கட்டினா அதுவே அவங்களுடைய லட்சியமாக மாறிடும். வீடு கட்டுறதாப்பா லட்சியம், ஒரு பறவைக்கு கூடு கட்டுறதாப்பா லட்சியம். ஒரு பறவை தனக்கு தேவையான கூடை கட்டுவதா அதோட லட்சியம்? அது கிடையாது. அது முட்டையிடுவதற்காக கூடு கட்டுதே தவிர படுத்து தூங்குறதுக்காக அது கூடு கட்டுறதில்ல. அதுக்காக நம்ம படுத்து தூங்குறதுக்காக வீடு கட்டக்கூடாதுன்னு நான் சொல்லலை. நமக்கு படுத்து தூங்குறதுக்கு கண்டிப்பாக வீடு தேவை. ஆனால் வீடு கட்டுவதே நமது லட்சியம்னு சொல்கிறோம். அதான் மிகப்பெரிய முட்டாள்தனம், பைத்தியக்காரர். அது காரணம் அரசாங்கம் தான் காரணம். அரசாங்கம் தான் மக்களுக்கு தேவையான வீடுகளை
கட்டி கொடுக்கணும், சமமாக கட்டி கொடுக்கணும், ஏற்றத்தாழ்வு இல்லாமல். அம்பானியாக இருந்தாலும் சரி, சாதாரணமானவராக இருந்தாலும் சரி, ஒரு கிளர்க், ஒரு ஆஃபீஸில் வேலை பார்க்குற பியூனாக இருந்தாலும் சரி, வீடு ஒரே மாதிரி இருக்கணும். பெரிய சூப்பர் ஸ்டாராக இருந்தாலும் சரி, பெரிய உலகநாயகனாக இருந்தாலும் சரி, பெரிய முதலமைச்சராக இருந்தாலும் சரி, ஆளுநராக இருந்தாலும் சரி, வீடு அனைவருக்கும் ஒருத்தர் ஒரே மாதிரி தான். குடிமகன்களுடைய வீடும் சரி, ஒரு பெரிய முதலமைச்சரோட வீடும் ஒரே மாதிரி தான் இருக்கணும். வீடு அரசாங்கமே கட்டி கொடுக்கும். தனி மனிதர்கள் நிலத்தை வாங்கக்கூடாது, விலைக்கு வாங்கக்கூடாது. நிலம் அரசாங்கத்துக்கு தான் சொந்தம். ஒரு கடையை கட்டி வாடகைக்கு விட்டு பிழைக்கிறாங்க வேலையே செய்யாமல். அது மாதிரிலாம் பண்ணக்கூடாது. கடையை கட்டுறதும் அரசாங்கம் தான் கட்டி கொடுக்கணும். அப்போது எல்லாரும் இப்போ பாருங்கள், ஒருத்தன் கஷ்டப்பட்டு உழைக்கிறான், மூட்டை தூக்கி உழைக்கிறான், ஒருத்தன் வீடை கட்டி ஈஸியாக வீடை கட்டி மூதாதையர் சொத்து கித்தெல்லாம் வச்சுக்கிட்டு ஈஸியாக கடையை கட்டுறது, வீடை கட்டுறது, வாடகைக்கு விட்டுட்டு உட்காந்துட்டு சம்பாதிக்கிறான். இன்னொருத்தன் உட்காந்துக்கிட்டு 10, 20,000, 1 லட்சம், 12 லட்சம், 20 வாடகை கட்டி 1 கோடி வரைக்கும் சம்பாதிக்கிறவங்கலாம் இருக்காங்க. ஒரு சென்னையில் ஒரு கடையை வாடகை விட்டால் அதுக்கு 1 லட்ச ரூபா வாடகை, 2 லட்ச ரூபாய்க்கெல்லாம் வீடு வாடகைக்கு போகுது. அப்போ அந்த ஓனர் பாருங்கள், உட்காந்துட்டே 2 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை அப்படின்னா, இல்லை 1 லட்ச ரூபா ஒரு வீட்டுக்கு வாடகை அப்படின்னா, அந்த ஓனர் பாருங்கள் உட்காந்தே 1 லட்ச ரூபா சம்பாதிக்கிறான் பாருங்கள், வேலையே செய்யாமல். ஆனால் ஒரு 3000 ரூபா சம்பளத்துக்கு 12 மணி நேரம் உழைக்கிறவங்களும் இங்கே தான் இருக்காங்க. அப்போ எதுக்கு இந்த ஏற்றத்தாழ்வு? இதெல்லாம் மிகப்பெரிய தப்பு, மிகப்பெரிய அநியாயம். அப்போ இந்த அநியாயத்திலேருந்து நம்ம மக்களை அப்போ அரசாங்கம் தான் பாதுகாக்கணும். என்ன பண்ணியிருக்கணும் அப்படின்னா, வீடுகளையோ நிலத்தையோ கடைகளையோ தனி நபர்கள் கட்டக்கூடாது, அரசாங்கம் தான் கட்டித்தரும். மனிதர்களுக்கு தேவையான வீடு, இப்போ 4 பேர் 2 கணவன் மனைவி சேர்றாங்க, அவங்களுக்கு தனித்தனி வீடு. இப்போ ஆணாதிக்க பெண்ணாதிக்க பெண்களை பாதுகாக்கணும், பெண்களிடமிருந்து ஆண்களை பாதுகாக்கணும். போட்டி போட்டு ஒருத்தர் ஏமாற்றிட்டு இருக்காங்க, குடும்பங்கிற பேரில், கல்யாணன்ற பேரில், காதன்ற பேரில். அதனால் என்ன பண்ணணும் அப்படின்னா, தனித்தனி வீடு. ஒரு கணவன் மனைவினா அவங்களுக்கு ஒரு குடும்பம், அது ஒரு குடும்பம். கணவன் கல்யாணம் ஆகிடுச்சா அது ஒரு குடும்பம், தனி குடும்பமாக வந்துட்டு சுற்றி காம்பவுண்ட் இருக்கணும். கணவனுக்கு தனி வீடு, மனைவிக்கு தனி வீடு, கணவன் மனைவி இருவரும் சேர்வதற்கு தனி வீடு. அப்படி இருக்கும்போது என்ன ஆகுது, சேர்வதுக்கு இப்போ 3 வீடு கொண்டது ஒரு திருமணம் தம்பதிக்கு புதிதாக கல்யாணம் போடுறவங்க தனி கொடுத்தணும். ஏன்னா கணவனோட வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது, மனைவியோட வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது, கணவன் மனைவி இருவரும் சேர்ந்து தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு தனி வீடு. இப்படி 3 வீடு. ஒரு வீட்டோட அளவு எப்படி இருக்கணும் அப்படின்னா, ஒரு படுக்கையறை, ஒரு குளியலறை, ஒரு கழிவறை, சமையலறை. படுக்கையறை ஒரு 10 அடிக்கு 10 அடி நீட்டம், 10 அடி அகலம், 10 அடி இவ்வளோதான் படுக்கையறை. அப்புறமா சின்னதாக கழிவறை, சின்னதாக குளியலறை, சின்னதாக சமையலறை. இது ஒருவருக்கான வீடு. இப்படி ஒரு குடும்பம் என்பது ஒரு கணவனுக்கு இப்படி ஒரு வீடு, ஒரு மனைவிக்கு இப்படி ஒரு வீடு. மனைவி வீட்டுக்குள்ளே கணவன் போகக்கூடாது, கணவன் வீட்டுக்குள்ளே மனைவி போகக்கூடாது. அப்போ கணவனுடைய வேலையை கணவன் தான் செஞ்சாகணும், மனைவியோட வேலையை மனைவி தான் செஞ்சாகணும். அப்போ கணவன் மனைவி இருவரும் தாம்பத்தியம் வைத்துக் கொள்வதற்கு அதுக்கு ஒரு தனி வீடு. இதுதான் ஒரு தனி கொடுத்தணும். கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவங்களுக்கு இப்படிப்பட்ட குடும்பம் அமைப்பு கொடுத்து விட வேண்டும். ஒரு கூட்டு குடும்பமாக மக்கள் வாழ்வதற்கு ஏற்பாடு பண்ணணும். ஒரு மிகப்பெரிய காம்பவுண்டு, அதுக்குள்ளே இப்படி சின்ன சின்ன குடும்பங்கள் இருக்கணும். இந்த மாதிரி குடும்பமாக மக்கள் வாழணும். அதுபோல் இப்போ 3 பேர், இப்போ அப்பா அம்மா இருக்காங்க, 8 வயசு வரைக்கும் அந்த குழந்தைகள் அப்பா அம்மா கூட இருக்கணும். ஒரே குடும்பத்துக்குள்ளே ஒரே வீட்டுக்குள்ளே இருக்கணும். ஒரு 8 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு அவங்களுக்கு தனி குடும்பம், தனி வீடு அந்த குடும்பத்திற்குள்ளே ஒதுக்கப்பட வேண்டும். அப்போது இப்படிப்பட்ட விதிமுறைகளை நான் தொடர்ந்து நான் பேசுகிறேன், ஏன்னா தொடர்ந்து நான் பதிவு செய்கிறேன். இது ஒவ்வொன்றும் பார்த்திங்கன்னா விதிமுறைகள். அதனால் இதிலேருந்து என்னுடைய வீடியோக்களை நீங்கள் தொடர்ந்து கேட்டிங்கன்னா மிகப்பெரிய உண்மைகளே என்னுடைய வீடியோக்களில் அடங்கியிருக்கு. தொடர்ந்து கேளுங்க. நான் இது சம்மந்தமாக தனி வீடியோ போடுறேன். ஒரு குடும்பம் எப்படி இருக்கணும், ஒரு கூட்டு குடும்பம் எப்படி செயல்பட வேண்டும் என்று தனி வீடியோ போட வேண்டிய கட்டாயத்தை நான் இப்பொழுது உணர்கிறேன். இப்படியெல்லாம் இருந்தால் தான் அவரவர் வேலையை அவரவரை செய்ய வேண்டும். அப்போ தான் பெண்களை ஆண்களை அடிமைப்படுத்த மாட்டான். அடிமைப்படுத்தும் போது அவன் பெண்களை அடிமையாக பார்க்குறான், ஒரு மனைவியாக பார்க்க மாட்டேன்றான், ஒரு சகோதரியாக பார்க்க மாட்டேன்றான். தன்னுடைய வேலையை வீட்டில் செய்யாத எந்த ஒரு ஆணும் தனது மனைவியை மனைவியாக பார்க்க மாட்டான், ஒரு அடிமையாக பார்ப்பான். தனது சகோதரியாக பார்க்க மாட்டாங்க, ஒரு அடிமையாக தான் பார்ப்பான். தனது அம்மாவை பார்க்க முடியாது, ஒரு அடிமையாக தான் பார்ப்பாங்க. தங்கச்சி பெண்களை தனது வேலையை வீட்டில் செய்யாத எந்த ஒரு ஆணும் பெண்களை பார்க்கும்போது அடிமைகளாகத்தான் பார்ப்பான். பெண்களாக பார்க்க மாட்டான். அதுபோல் பெண்களும் மற்றவங்களுடைய வேலையை வீட்டில் செய்யும்போது அவங்க ஆண்களை பார்க்கும்போது ஆண்களுடைய அடிமைகள் தான் பெண்களாகிய நாம அப்படின்னு தான் பெண்கள் பார்ப்பாங்க. பெண்கள் அப்படி தான் பார்ப்பாங்க. அப்போ நம்ம ஆண்கள் தான் நம்மளை அடிமைப்படுத்துகிறாங்க, நாம் அவங்களோட அடிமைகள் அப்படின்னு பார்ப்பாங்க. நம்ம அப்படி தான் நினச்சிக்கிட்டு இருக்கோம், ஆனால் அப்படி கிடையாது. உண்மையிலே ஆண்கள் நமது அடிமைகள் அப்படின்னு தான் பெண்கள் பார்க்குறாங்க. பெண்கள் என்ன உண்மையிலே பார்வை என்ன அப்படின்னா, ஆண்கள் தான் பெண்களாகிய அவர்களுக்கு நாம் அடிமைகள்,
பெண்களுக்கு ஆண்கள் நமது அடிமைகள் அப்படிங்கிற மாதிரியான பார்வை தான் இங்கே இருக்குது. ஆண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா பெண்களுக்கு நாம் சம்பாதித்து போடுகிற அடிமைகள், பெண்கள் என்ன நினைக்கிறாங்கன்னா நமக்கு சம்பாதித்து போடுகிற ஆண்களுக்கு நாம் வந்து சமைச்சு போடுறோம், அடிமைகளுக்காக நாம் சமைத்து போடுகிறோம். இப்படி தான் பெண்கள் நினைக்கிறாங்க. சரி, நம்ம அடுத்த வீடியோவில் பேசுவோம்.